வினைகளை தீர்க்கவும் மனதைரியம். இப்ப எங்க வந்திருக்கோம்? அட, நம்ம நாயகன் கமலஹாசன் சார் படம் ஓடுது. 100வது நாள் போஸ்டர்லாம் ஓட்டிருக்காங்க. இந்த மூவி ரிவ்யூவர்ஸ் தொல்லை இல்லாம அந்த காலத்துல 100 நாள் போஸ்டர் எல்லாம் பாக்குறது எவ்வளவு நல்லா இருக்கு மனசுக்கு. இப்ப பாக்குறவங்களுக்கு படம் என்ன ஃபீல் கொடுக்குதுன்னு ஒரு தடவை கேட்டு பாப்போம். ப்ரோ கொஞ்சம் நில்லுங்க. ஐயோ என்ன யார பார்த்து மறுவாதம் இல்லாம கூப்பிட்டு இருக்க? ஐயோ அண்ணாத்த தப்பா எடுத்துக்காத அண்ணாத்த. படம் எப்படி இருக்குன்னு கேட்கதான் உன்னை கூப்பிட்டேன். என்ன பிரதர் நீ என்னமா அடிச்சிருக்காயா நம்மளு? படம் துலாக்குதுப்பா. யாரோ புது டைரக்டர் தான், ஏதோ மணிரத்னமா யாரோ அந்த புது பையன் தான்ப்பா டைரக்டரு. என்னமா டைரக்ட் பண்ணிருக்கான் தெரியுமா உனக்கு? படம் பட்டாசா இருக்குதுப்பா. ஆமா, இது என்னப்பா இது கையில ஏதோ நீட்டின்னு இருக்க? இதுவா? இது இல்ல என்னத்த, இது டேப் ரெக்கார்டரு. நீ படம் எப்படி இருக்குன்னு சொன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி மத்தவங்களுக்கு போட்டு காட்ட அவங்களும் வந்து படம் பார்ப்பாங்கல்ல. ஏன் அவன் வந்து படம் பார்க்க மாட்டானா? நான் சொன்னா என் புஞ்சாதே கேட்க மாட்டான். இதுல ஊர்ல இருக்கவங்க எப்படிப்பா கேட்பான்? தீராத வினைகளை